ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நாளும் ஒரு மாதிரி பண்ணி கொடுப்பேன். அன்றைக்கி ரொம்ப பசி அப்படின்னு கேட்டாங்க பசங்கன்னா, கொஞ்சம் ஹெவியாக அந்த மாதிரி கொடுத்துருவேன். ஏன்னா ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறமா டியூஷன் இருக்கும், ஏதாவது கிளாஸ் இருக்கும். கொஞ்சம் ஹெவியாக கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு பசி அடங்கும். தோசை மாவில் வந்து குழிப்பணியாரம் ஊற்றிடலாம் அப்படின்ட்டு அப்படியே வந்து கடுகு தாளிக்காமல் கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறமா கொஞ்சம் கேரட்டு, நீங்கள் வந்து கார்ன்லாம் கூட வேக வச்சு போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா பசங்க இந்த மாதிரி மாவில் போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா சாப்பிட்ருவாங்க. அது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும் இந்த கார்ன்லாம் போடும்போது. நான் அது மாதிரி கூட ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ என்கிட்ட இன்றைக்கி கார்ன் இல்லாதனால வெறும் கேரட் மட்டும் அப்படியே போட்டுட்டேன். ஒரு சில நேரம் வந்து பீட்ரூட் கூட துருவி போடுவேன். அந்த கலர் வந்து நல்லா ரெட்டிஷாக சாப்பிட்றதுக்கே செமையாக இருக்கும். இதுக்கு வந்து மித்தன் குட்டிக்கு வந்து கார சட்னி ரொம்ப பிடிக்கும். ஒன்றும் இல்லை, வெறும் வெங்காயம், தக்காளி, அப்புறம் வரமிளகா இது எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கிட்டு அரைச்சி எடுத்துக்குவேன். ஸோ இதுக்கு வந்து தேங்காய் சட்னியும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த குழிப்பணியாரம் வந்து மித்தன் ஸ்கூலுக்கே வேயுமா அப்படின்னு கேட்பான். ஒரு சில நேரம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. இப்போ மித்தன் குட்டி சாப்பிட்றத பார்த்துட்டு தக்ஷுவும் கேட்க ஆரம்பிச்சிட்டான். அண்ணா வந்து என்ன சாப்பிட்றானோ அதுதான் நானும் சாப்பிடுவேன். ஸோ போட்டி போட்டு அந்த மாதிரி சாப்பிட்டா நமக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஸோ அவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ வெரைட்டி வேணால் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடி தான். கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணி பேன் கேக் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவேன். இதுலேயே இந்த குழிப்பணியார கல்லையே போடுவேன். அது அப்படியே வந்து இந்த லாவா கேக் மாதிரி பண்ணேன் ஒரு நாள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ அப்போ வந்து நான் ஷூட் பண்ணல. நான் இன்னொரு தடவை பண்ணும்போது உங்களுக்கு நான் ஷூட் பண்ணுறேன். அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளே வந்து சாக்லேட் வச்சு கொஞ்சம் சாக்கோ பவுடர்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்கறது. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழிப்பணியார கல்லுலேயே பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டன்ட் அந்த கேக் ரெசிபிலாம் நான் பண்ணுவேன். ஏன்னா இப்போ இமீடியட்டாக ஏதாவது கேக் வேணும் அப்படின்னா இதில் அப்படியே நான் வந்து கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டு ஸோ சென்டரில் வந்து கொஞ்சம் இந்த சாக்கோ க்ரீம்லாம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ அந்த குழிப்பணியாரத்தோடு நம்ம வந்து தேங்காய் சட்னியும் சர்வ் பண்ணி கொடுக்கலாம். அன்றைக்கி வந்து 2 சட்னியுமே இருந்தது. ஆனால் மித்துனுக்கு கார சட்னி மட்டும்தான் பிடிக்கும். தேங்காய் சட்னி சாப்பிடுவான். ஆனால் கார சட்னி இருந்துச்சுன்னா அதை தான் தொட்டுப்பான். ஸோ அதனால் இன்றைக்கி சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் மீட் பண்ணலாம். பாய்.